ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ 6 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வெந்திருக்குதான்னு. மட்டன் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து மட்டன் மசாலா தூள், இதே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். மசாலாலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கின பிறகு மட்டன் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். வேக வச்ச மட்டனை பாருங்கள், இதை ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. மட்டனில் கொஞ்சமாக தான் போட்டது. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா பச்சை வாசனை நல்லா போட்டோம். அப்பப்போ இது கலரி விட்டுனே இருக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு பரட்டிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கின்னு இன்னும் 1 நிமிஷம் கிளறிக்கலாம்.
அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.